பிரியமானவர்களே, தேவ அன்பை ஒரு காலம் நாம் சந்தேகிக்க வேண்டாம். Beloved, let us not doubt the love of God at any time. இஸ்ரவேலர்களுடைய பிரச்சனை, this is the problem with the Israelites. மல்கியா காலத்துல வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு. Until the time of Malachi, the people had this problem. யோசுவா காலத்துல சொன்ன அந்த காரியமானது மல்கியா காலம் வரைக்கும் அவருடைய ஹார்ட்லயே வச்சிருந்தாங்க. Whatever was spoken during the days of Joshua, it was there remaining in their heart until the book of Malachi. சந்ததியா நாங்க அனுபவிச்சிட்டு வந்திருக்கோம், அடிமைத்தனமா இருந்துட்டு வந்திருக்கோம், பரதேசிகளா இருந்துட்டு வந்திருக்கோம். For generations we've been pilgrims and wanderers on this earth. இவங்க சேயீர் மலையில சொகுசா உட்கார்ந்துட்டாங்க. But these people have, settled very comfortable in Mount Seir. கர்த்தர் எங்களை சிநேகித்தார். Where did the Lord love us? கர்த்தர் எங்களை சிநேகிக்கல. The Lord didn't love us. அசட்டத்தனமாய் பேசினார்கள். They spoke in a very despising manner. கர்த்தருக்கு பயப்படாமல் பேசினார்கள். They spoke without the fear of God. தேவனுடைய அன்பை சந்தேகித்த ஜனங்கள். They are the people who doubted the love of God. பிரியமானவர்களே, சத்துருனுடைய காரியம் இது. This is சாத்தானுடைய காரியம். Beloved, these things belongs to the Satan, the enemy. இது வேர்ல்ட்லிக்கும் காட்லிக்கும் மட்டும் கிடையாது. This is not a problem between the worldly and the godly. Even churchல among the believers மத்தியிலேயும். But even in the church among us believers also this is a problem. இங்கே நமக்குள்ளே பிரச்சனை இருக்கு. Even among us we have the same problem. இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. Here also we have this up and down. ஒன்னு லோ ப்ரொஃபைலா இருக்கு, ஒன்னு ஹை ப்ரொஃபைலா இருக்கு. We have some people who are of the low profile, some of the high profile. அப்பயும் சந்தேகம் வருது தேவனுடைய அன்பை. Then also we begin to doubt the love of God. பிரியமானவர்களே, அப்படி இல்ல. Beloved, it's not like that. God's ways எப்பொழுதுமே பெர்ஃபெக்ட் அது. God's ways are always perfect. அதை நம்மளால விளங்கிக் கொள்ளவே முடியாது. We'll never be able to understand that. ஸ்பர்ஜன் ஒரு காரியத்தை சொன்னேன். ஒரு ஆர்டிகிள், ஸ்பர்ஜனுடைய ஒரு ஆர்டிகிளை நான் படித்து நான் உணர்ந்தேன். I read one article of Spurgeon and I was convicted of this. Thought on money அப்படிங்கிறதுல he wrote about thought on money. அதுல ஒரு அழகா ஒரு காரியத்தை சொல்லுவார். He's written something beautifully on that. மொர்தெகாய், எஸ்தர் அப்படின்னு ஒரு ரெண்டு கேரக்டர், ரெண்டு காட்லி பீப்பிளை காமிக்கிறார். He shows two godly people, Mordecai and Esther. ஒரே பேலஸ்ல தான் இருக்காங்க. They were in the same palace. ஒருத்தர் கேட்ல செக்யூரிட்டி வேலை பண்றார். But one of them was in the same palace, but he was doing the security work in the palace. அவ்வளவுதான், லோ ப்ரொஃபைல் அவர். He is a low profile. செக்யூரிட்டி ஆபீசர். Security officer. Queen. எஸ்தர் குவீனா மேல் பேலஸ்ல உட்கார்ந்திருக்காங்க. Esther was queen. She was sitting in the palace as a queen. ஒருவருடைய பிளேஸ் எங்க, இன்னொருத்தருடைய பிளேஸ் எங்க. See the place of one and place of the other. ரெண்டு பேருமே believers தான். They are both believers. ரெண்டு பேருமே God fearing people. They are both God fearing. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. They are the same place. ஒருத்தர் கேட்ல இருக்கார், ஒருத்தர் பிளேஸ்ல உட்கார்ந்திருக்காங்க. One is in the palace and the other sits on the throne. எங்க பாருங்க. See the difference. ஆனா ரெண்டு பேருமே என்ன பியூட்டி என்னவென்றால், do you know, see the beauty among them. நான் ஒரு காலம் பொறாமடையவே கூடாது. Beloved, no time should we become jealous. தேவனுடைய அன்பை சந்தேகிக்கவே கூடாது. We should not doubt the love of God. மொர்தெகாய் செக்யூரிட்டியா கேட்ல காட்ஸ்னுடைய பர்பஸை நிறைவேற்றி முடிச்சிட்டார். The Mordecai, he fulfilled God's purpose sitting in that security gate. அவருடைய வேலையை அவர் முடிச்சிட்டார். He sat there and completed his work. தன்னுடைய பொறுப்புல ஃபெய்த்ஃபுல்லா இருந்தார். In his responsibility he was faithful. அந்த ராஜாவுடைய பாதுகாப்பதற்கு அவர் ஃபெய்த்ஃபுல்லா இருந்தார். He was so faithful in protecting the king. அந்த ஆக்ட் தான் பின்னால பேசப்பட்டுச்சு. This act which he did of protecting the king spoke for him. அது அகாஸ்வேரே காரியத்தை எடுத்துக்கொண்டார். And King Ahasuerus took the matter in his own hands. Okay. மொர்தெகாய் தன்னுடைய காலத்தில், தன்னுடைய நாட்களில் தேவனுடைய சித்தத்தை யூதர்களுக்காக செய்து முடித்துட்டார். In his days, in his generation, the Mordecai fulfilled the purpose for his people in his time. Okay, Esther அவர் ராஜாத்தியா இருந்து அகாஸ்வேரில் அவள் தேவனுக்கென்று வைத்திருக்கிறதான தீர்மானத்தை அவள் நிறைவேற்றி முடித்தாள். And Queen Esther, she in her role, whatever was the purpose she had to fulfill for her people, she fulfilled that. ரெண்டு பேருக்குமே தேவன் தேவைப்பட்டார். Both of these people were needed for God. ஜூஸ்னுடைய பாதுகாப்புக்கு தேவன் ரெண்டு பேருமே பயன்படுத்திட்டார். The Lord used both these people for the protection of the Jews. பிரியமானவர்களே, Beloved, நாம் எவ்வளவாய் தேவன் எங்க வச்சதா என்ன? Beloved, doesn't matter where the Lord has kept us. In a low profile என்ன வச்சதா என்ன, ஒரு high state என்ன வச்சதா என்ன? If the Lord has kept me in a low profile, what does it matter? If he keeps me in a high profile, what does it matter? நான் God's-னுடைய purpose நான் நிறைவேற்றனா? I have to fulfill God's purpose. அவருடைய திட்டத்தை நான் நிறைவேற்றி முடிக்கிறேனா? Have I fulfilled that purpose which the Lord has kept for me? இது தேவனுடைய வழிகள், ஆச்சரியமான வழிகள், செம்மையான வழிகள். These are, very wonderful the ways, and these are perfect ways of God. தேவன் எங்க வைக்கணும்னு அவருக்கு தெரியும். The Lord knows where to keep each one of us. எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியும். He knows which place to keep us. வில்லேஜ்ல வைக்கணுமா, சிட்டில வைக்கணுமா? Whether it's in village or city. இந்தியால வைக்கணுமா இல்ல ஃபாரின்ல வைக்கணுமா? Whether to keep in India or abroad.
லோயஸ்ட் சேலரியில வைக்கணுமா இல்ல ஹையர் சேலரியில வைக்கணுமா? Person should, whether should be in low salary or in higher salary. தேவனுக்கு தெரியும் அவருடைய தீர்மானங்கள், அவருடைய திட்டங்கள். The Lord knows. These are His plans in the way He determines things. நான் எங்க இருந்தாலும் சரி, Wherever I am, தேவனை எங்க வச்சாலும் சரி, wherever the Lord keeps me, என்ன பொசிஷன்ல வச்சாலும் சரி, என்ன கேட்ல வச்சாலும் சரி, whether He keeps me in a high position or in the gate. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவன் ஒரு பர்பஸ் அதுல வச்சிருக்கிறார். அது But the Lord has kept me in that place to fulfill His purpose. பிரியமானவர்களே, அது அந்த கண்கள் நமக்கு வேணும். Beloved, we need those eyes. தேவனுடைய அன்பை நான் ஒரு காலம் நாம் சந்தேகிக்க கூடாது. We should never doubt the love of God. தேவன் என்ன நேர்த்தியா தான் வச்சிருக்கிறார். என்ன The Lord has kept me very well. அதுக்காக நம்ம ஒருபாவது டிஸ்கண்டென்ட் ஸ்பிரிட்ல நம்ம இருக்க வேண்டிய அவசியம் We இல்லை. should never be in a discontent spirit. அடுத்தவர்களை பார்த்து நாம் பொறாமைப்பட வேண்டிய We அவசியம் should இல்லை. not look at anyone and become jealous. தேவனுடைய அன்புல நாம் செக்யூர்டா இருக்கலாம். We should be secure in the love of God. இதுதான் ஆண்டவரே உம்முடைய எனக்கு வைத்திருக்கிற நேர்த்தியான பங்கு. This is the wonderful good portion the Lord you have kept me in. பிரியமானவர்களே, Beloved, அந்த அன்பை நாம் ஒரு காலம் நாம் சந்தேகிக்க வேண்டாம். we should never doubt that love of God. நம்மளுடைய உபத்திரவங்களிலேயோ, நம்மளுடைய பாடுகளிலேயோ, நம்மளுடைய பிரச்சனைகளிலேயோ, In our troubles, sufferings, trials, whatever it is. டிஎல் மூடி ஒரு காரியத்தை குறித்து சொல்லுவார். D.L. Moody has spoken about one thing like this. ஒரு செயிண்ட், ஸ்காட்லாந்தில் வாழ்ந்த ஒரு செயிண்ட்டை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுவார். He had spoken about a saint who lived in Scotland. அந்த ஒரு அந்த செயிண்ட்டை பார்ப்பதற்காக அவர் ஸ்காட்லாந்து போயிருந்த பொழுது He went to see this saint. அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா பெட்ரினா படுத்திருந்த ஒரு சகோதரன் அவர். He was a person, a brother who had been bedridden for about 40 years. கிட்டத்தட்ட 15 வயசுல அவர் கீழே விழுந்து இடுப்பு எலும்பு முறிந்து அப்படியே படுக்கையில் கிடந்தவர். Around 15 years of age, he had a fall and he broke his back and he was paralyzed and lying in bed. அவருக்கு 40 வருஷம் படுக்கையில் படுக்க போறேன்னு அவருக்கு தெரியாது. He didn't know that he had to be in bed for 40 years. அப்படியே 40 வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. Like that 40 years passed away. ஓகே, 55வது வயதில் டிஎல் மூடி அவரை மீட் பண்றார். In his 55th year, D.L. Moody meets him. பார்க்கும்பொழுது அவருடைய முகத்துல நல்ல ஒரு உற்சாகத்தையும் பிரகாசத்தையும் பார்க்கிறார். When he saw his face, he saw it bright and very happy, joyful. ஒரு முறுமுறுப்பு இல்லாத ஒரு குறை சொல்லுதல் இல்லாத. There was no murmuring or complaining. அப்ப அவர் கேட்கிறார், டிஎல் மூடி அவர்கிட்ட கேட்கிறார். So D.L. Moody asks him, சாத்தான் உங்களுடைய தேவன் அன்பா இருக்கிறாரான்னு சொல்லிட்டு உங்களை பல தடவையில சோதிச்சிருக்க கூடுமே அப்படின்னு கேட்கிறார். So he asks the saint, Satan would have come to you many times and would have asked you, does God really love you? தேவன் அன்பா இருந்திருந்தாருன்னா இப்படி 40 வருஷம் படுக்கையிலே போட்டுருப்பாராப்ப. If God had really loved you, would he have kept you on bed for 40 years? என்னைக்கோ விடுதலை கொடுத்திருக்கணுமே. He must have given you a deliverance many years ago. அப்படி அநேக சூழ்நிலையில சாத்தான் காதுல சொல்றது. Like this, many situations, Satan comes and whispers in the ear. உன்னுடைய காட் எங்க? Where is your God? உன் காட் ஏன் இப்படி படுக்க வைக்கணும்? Why does your God have to make you lie down like this? 40 வருஷம் இப்படி படுத்து கிடக்குறியே. 40 years you've been like this. அப்படி எவ்வளோ தடவை இப்படி காதுல சொல்லும் பொழுதெல்லாம் Many times when Satan came and spoke like this, அந்த சௌரன் சொல்றார், டிஎல் மூடிட்டேன். that brother is telling D.L. Moody, நிறைய தடவை அது மாதிரி வந்திருக்கான். many times he has come like this. அப்பெல்லாம் நான் என்ன சொல்லுவேன் என்றால், When at that time what will I say? தேவன் என்னிடத்துல அன்பா இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி இல்ல. You have a question whether God loves me? ஒரே கல்வாரிக்கு போலாம் அப்படின்னு பாறான். Come, shall we go to Calvary? ஒரே கல்வாரிக்கு போலாம். Shall we go to Calvary? அவ்வளவுதான். உடனே சத்துரு பறஞ்சு Immediately Satan will disappear, the enemy disappears. அனது இன்னொரு சிச்சுவேஷன்ல வருது. Another situation he comes. ஒரே கல்வாரிக்கு போலாம். Shall we go to Calvary? அவ்வளவுதான். That's all. இப்படிதான் நான் தேவனுடைய அன்பை நான் சந்தேகிக்காதபடிக்கு ஒவ்வொரு முறையும் அந்த கல்வாரி அன்பை அது ஒண்ணு போதும். Every time like this, whenever I'm tempted to doubt God, love of God, this Calvary, that one thing is enough. அவருடைய பாடுகள்ல, அவருடைய உபத்திரவத்துல அப்படியே தேவனுடைய அன்பிலே நிலைச்சு முடிச்சிட்டார். He completed his life in that love and that security all through. அவருக்கு உலகம் பார்க்கணும்ல, எல்லாம் அந்த ஜன்னலை திறந்து பார்த்தா தான் உலகம். Whenever he wants to see the world, when he opens the window, whatever he can see, that is all that he can see. அந்த சௌரனை குறித்து அவருடைய டிஎல் மூடி இப்படி சொல்லுவார். Then D.L. Moody writes about his brother like this. பிரியமானவர்களே, Beloved, நம்மளுடைய உபத்திரவங்களாகட்டும், beloved, maybe it's our sufferings, நம்மளுடைய பாடுகளா இருக்கட்டும், maybe all the troubles, நம்மளுடைய பாடுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில பிசாசானவன் நிறைய காரியங்களை குறித்து தேவனுடைய அன்பை சந்தேகிக்க வைக்கிறவன். many times during our troubles and sufferings, Satan will come and make us doubt the love of God. பால் திமோத்திக்கு சொல்லும் பொழுது, When Paul is telling Timothy, இரண்டாவது செகண்ட் லெட்டர்ல சொல்லும் பொழுது, when he writes the second Timothy, ஆசியாவில் உள்ள
அநேகர் என்னை விட்டு போய்விட்டார்கள் சொல்லுவார். He writes that, many people have left me when I was in Asia. ஏன்னா பாலோட எங்க போனாலுமே பிரச்சனை தான். Because wherever Paul was going, there was problems. எங்க பார்த்தாலும் ட்ரையல்ஸ் அண்ட் கஷ்டம் ட்ரிபுலேஷன்ஸ் தான் இருக்கு. Wherever he was going, there was suffering, trials, tribulations. அவரால எந்த விதமான வருமானமும் கிடையாது. And there was no income through Paul. இவரால வருவாயும் கிடையாது, அதே சமயத்துல பாடுகள் துன்பங்கள். There was no income, but there was lot of suffering, trials, tribulations. கடைசி வரைக்கும் அவரால கூட நிற்கிறவர்கள் அந்த டீமால நிற்க முடியல. The whole team was not able to stand with him till the end. ஆசியாவில் எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள். In Asia, everyone left me. பிரியமானவர்களே, Beloved, சோ இந்த கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். we are in the end times like this. தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருந்து கடைசி வரைக்கும் நம்மளுடைய ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். We have to remain steadfast in the love of God and complete our course. நாம் 2 தீமோத்தேயு